வணக்கம்ங்க. விழுப்புரம் மாவட்டம் டி இடையாருங்க. மருதீஸ்வரர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். உள்ளே போய் மருதீஸ்வரரை தரிசனம் பண்ண போகிறோமுங்க. இந்த கோயிலோட தனி சிறப்பை பற்றி பார்க்க போகிறோமுங்க. வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு ஏற்படுத்தி நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டி இடையார் மருதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நான் போய் உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் வாங்க. டி இடையாருங்கிற இந்த கோயில் வந்து வெண்ணாற்றமும் மலட்டாரும் சந்திக்கிறதுக்கு இடையில இருக்கிறதுனால இதுக்கு இடையாறுன்னு பேர். இங்கே வந்து மறைஞான சம்பந்தர் அவதரித்த ஊர் இது. சாமி வரணுங்க. மருதீஸ்வரர் மருதீஸ்வரருங்க. சுகபிரம்ம மகரிஷி கிளிமூக்கோடு இருக்கிறதுங்க. ஆமாம், மகரிஷி சுகபிரம்ம மகரிஷி. தலைவிருச்சம் வந்து மருத மரம்ங்க. சாமி பேர் மருதீஸ்வரருங்க. அகஸ்தீஸ்வரர்னு பேர். சரிங்க. ஒரு தனியாக இல்லைங்க. அகஸ்தியர் வந்து அவரது பிரதிஷ்டை பண்ணது இங்கே இருக்கிற மருதீஸ்வரரை. மருதீஸ்வரரை சரி சரி. வந்து சுயம்பு மூர்த்தின்னு சொல்கிறாங்க இங்கேங்க. இருக்கிற விநாயகர் வந்து சிறப்பானவர். இங்கீங்களா? பாலமருது கணபதி. என்ன சிறப்புங்க பாலமருது கணபதி? ஒரு கையில் லட்டு, ஒரு கையில் பலா, ஒரு கையில் அபயம், ஒரு கையில் மோதகம். கும்பிடலாங்களா? வாங்க. ஞானாம்பிகை தாயார் பேர் ஞானாம்பிகை. அருமையாக இருக்கிறாங்க. கற்ற கல்வி மறக்காமல் இருக்கிறக்காக ஞானாம்பிகை தரிசனம். அருமையான தரிசனம். மருதீஸ்வரர் தாயார் பேர் ஞானாம்பிகைங்க. நம்ம கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணோம். நீங்களும் தரிசனம் பண்ணணுக்காக நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம்.